வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரொம்பவும் ஃபேமஸாக போயிட்டுருக்க வெப் சீரிஸ் தான் ரெசார்ட். அந்த ரெசார்ட் வெப் சீரிஸோட ஹீரோவாக எருமசாணியோட ஹீரோவான விஜயகுமார் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கும் ஸ்ரீமதி, அதாவது அனுகிரகா அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிகிட்ருக்க ஸ்ரீமதி அவங்களுக்கும் தான் இப்போ ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து போயிட்டுருக்கு. ஸ்ரீமதி வந்து இன்றைக்கி இணையதளங்களில் ரொம்பவும் கண்ணீர் மல்க ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதாவது எருமசாணி விஜயகுமார் அவங்களோட வைஃப் நக்ஷத்ரா வந்து அவங்கள ரொம்பவும் கீழ்த்தரமாக பேசிட்டாங்க. அது மட்டும் கிடையாது, உன்னால் முடிஞ்சா பண்ணு, இல்லைன்னா கல்யாணம் பண்ணி மூடிட்டு வீட்டில் உட்காரு, அந்த மாதிரி ரொம்பவும் தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்கள பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீமதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஃபிட்ஸ் இருக்கிறதாகவும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறதாகவும் மலையாளம் ஆக்டரான அவங்க வந்து கேரளாவிலேருந்து ட்ராவல் பண்ணி சென்னை வந்துட்டு ஒவ்வொரு தடவை ஷூட்டுக்கும் வந்துட்டு போகிறாங்களாம். இது வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஷூட்டிங்கில் நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு. ஆனால் அந்த ஷூட்டில் பற்றின ப்ராப்ளமை போய் அவங்களால யார்கிட்டையும் கேட்க முடியல. அதுக்காக தான் விஜயகுமார் கிட்ட கேட்டதுக்கு அவங்களுடைய வைஃப் வந்து இந்த மாதிரி ரொம்ப ரகடாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தில் தலையிட்டு தலைவாசல் விஜய் வந்து சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுதான் நாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம நம்ம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெசார்ட் வெப் சீரிஸ் வந்து இன்னைக்கு ஜியோ ஹாட்ஸ்டாரில் ரொம்பவும் சூப்பராக போயிட்டுருக்கு. அந்த வெப் சீரிஸோட ஹீரோவாக எருமசாணி விஜயகுமார் பண்ணிகிட்ருக்காரு. அனுகிரகா அப்படிங்கிறவங்க ஸ்ரீமதி கேரக்டரில் பண்ணிகிட்ருக்காங்க. அனுகிரகா கிட்ட இதுக்கு அப்ரோச் பண்ணும்போது ரெசார்ட் டீம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லீட் ரோல் இருக்குது, ஆனால் அந்த ரோல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் பில்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்காக அனுகிரகாவும் கொஞ்சம் ஒரு 7 to 8 monthsக்கு மேலே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்களாம். பட் ஆனால் 7 மாதமாக அவங்களுக்கு ஷூட்டிங் தராமல் அவங்கள இழுத்தடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேறு எந்த ப்ராஜெக்ட்ஸ்லையும் கமிட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. ரெசார்ட் வெப் சீரிஸில் நிறைய லீட் ஆக்டர்ஸ் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அதாவது எருமசாணி விஜயகுமார், தலைவாசல் விஜய், லல்லு, படவா கோபி, தன்யா, அபிநயா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லீட் ஆக்டர்ஸ் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வகையில் வந்து விஜயகுமாரோட ஃபேமை பார்த்துட்டு தான் நான் இந்த ப்ராஜெக்டில் கமிட் ஆனேன். அவங்க ஆரம்பத்துலேருந்தே என்ன ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீமை எனக்கு பில்ட் பண்ணி விட்டதுனால நமக்கும் ஒரு ட்ரீம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு இந்த ட்ரீம் வந்து ட்ரூ மொமெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ நாளாக பொறுமையாக இருந்தேன். எனக்கு வந்து ஃபிட்ஸ் வர ப்ராப்ளமும் இருக்குது. அதை நான் சொல்லிட்டு தான் இந்த ப்ராஜெக்டில் கமிட் ஆனேன். நீங்கள் வேறு எந்த ப்ராஜெக்ட்லையும் இதுக்கு மேலே கமிட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டீமே என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அதனால நான் வந்து எந்த ப்ராஜெக்ட்ஸையும் இது வரைக்கும் எடுக்காமல் இருந்திருக்கேன். 8 monthஸாக எனக்கு சேலரியும் கொடுக்கல, ஏன்னா இது வரைக்கும் ஷூட்டுக்கும் கூப்பிடல. என்ன லீட் ரோலில் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா எனக்கு இன்னும் ஒரு சீன் கூடவா இல்லாமல் இருக்கும். என்னை ஷூட்டுக்கும் கூப்பிடல. எனக்கான அந்த அமௌண்ட்டை பற்றி கேட்டதுக்கு தான் விஜயகுமாரோட வைஃபான நக்ஷத்ரா வந்து இந்த மாதிரி பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து நான் ஃபிட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தேன். என்னுடைய ஃப்ரெண்டு தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி விஜயகுமார் கிட்ட கேட்டதுக்கு அவருடைய வைஃப் கிட்ட ஃபோனை கொடுத்துட்டாரு. அவருடைய வைஃப் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உன்னால் முடிஞ்சால் வந்து நடி, இல்லைன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு மூடிட்டு வீட்லேயே உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எப்படி இந்த மாதிரி ஒரு பொண்ணே தானங்க ஒரு ஆறுதல். அவங்களே இந்த மாதிரி சொன்னது எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருந்தது. எனக்கு வந்து நான் ஃபிட்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் என்னால் ஒன்றுமே முடியல. அந்த ரெக்கார்டிங்ஸை என் ஃப்ரெண்டு காட்டும் போது அவள் ரைஸ் ஆனா, இல்லை நான் பார்த்துக்கிறேன் இந்த விஷயத்த, நீ கோவப்படாதுன்னு சொல்லி தான் நான் இந்த விஷயத்த அவகிட்ட சொன்னேன். இதுக்கு ரியாக்ட் பண்ண தலைவாசல் விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து ஷூட்டில் நடக்கிறது ரொம்பவும் யூஷுவல் தான். ஆனால் அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க கிட்ட அவங்க வந்து நேரடியாக பேசியிருக்கணும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக குளோபல் வில்லேஜர்ஸ், அதாவது இந்த ஜியோ ஹாட்ஸ்டார் அந்த ரெசார்ட் எடுக்கிற டீம் பேர் குளோபல் வில்லேஜர்ஸ், அவங்க கிட்ட அவங்க பேசியிருக்கணும். அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு 1 or 2 times வந்து பேசியிருக்கணும். ஏன்னா அந்த ரெசார்ட் டீம் அப்படிங்கிறது ரொம்பவும் பெருசு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு ஆக்டர்ஸ் கொஞ்சம் கோஆப்ரேஷனோடு தான் நடந்துக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி விஷயங்களை இவ்வளோ வந்து ரைஸ் பண்ணி பேசணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய கெரியர் வந்து சினிமா தான் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளமை நீங்கள் பண்ணினீங்க, இதுக்கு மேலே ஒரு பெரிய ப்ராஜெக்டோ இல்லை எதுலேயோ உங்களால் எப்படி கமிட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனுகிரகாவுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்களை தலைவாசல் விஜய் வந்து சொல்லியிருக்காரு.